ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். பல 100 வருஷமா இந்த சினாய் மலையோட பெரிய பெரிய கோணல் மாணலான சிகரங்களும் அமைதியான பாலைவன பீட பூமிகளும் ஆன்மீகத்தை தேடி வர்றவங்க, சாகசத்தை விரும்பும் டிராவலர்ஸ், வரலாறு மேல ஆர்வம் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்னு எல்லா தரப்பு மக்களையும் சலிக்காம இழுத்துக்கிட்டே இருக்கு. பெடோயின் வழிகாட்டிகள் தான் பயணிகளை பத்திரமா கூட்டிட்டு போய் அந்த பாறைகள் சூழ்ந்த இடங்கள்ல சூரியன் உதயமாகிற அந்த செம காட்சியை காட்டி இருக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த அமைதியான இடம் ஒரு பெரிய சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தால கிளம்பி இருக்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்தோட நடுவுல மாட்டிக்கிடுச்சு. இந்த புனிதத்தன்மை, பாரம்பரியத்தை காப்பாத்துறது, காசு பணம் சம்பாதிக்கிறது, கூடவே அங்க இருக்கிற பழங்குடி மக்களோட உரிமைகள்னு ஏகப்பட்ட முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூன்று மதங்களின் இதயம் இந்த சினாய் மலை, இல்லைனா அரபில சொல்ற ஜபல் மூசா, மோசே மலை. யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம்னு 3 முக்கியமான ஒரே கடவுள் வழிபாட்டு மதங்களோட ஹார்ட்ல ஒரு ஸ்பெஷல் இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த மலையில தான் கடவுள் மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுத்தாருன்னு நம்புறாங்க. அதனால சினாய் மலைங்கிறது கடவுளோட மிகப்பெரிய வெளிப்பாட்டோட களம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் கிபி 6ஆம் நூற்றாண்டுல பைசாந்திய அரசர் ஜஸ்டினியன் உத்தரவு போட்டு செயின்ட் கேத்தரின் மடாலயத்தை கட்டினாரு. இஸ்லாத்துல ஜபல் மூசா ரொம்ப புனிதமான இடம். ஏன்னா இது இறை தூதர் மூசா, மோசேவோட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. இந்த 3 மதத்தோட ஸ்ட்ராங்கான பிணைப்புனால தான் சினாய் மலையும் அதை சுத்தி இருக்கிற செயின்ட் கேத்தரின் மடாலயமும் 2002 யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தளமா அறிவிச்சாங்க. மெகா திட்டம் தி கிரேட் டிரான்ஸ்பிகரேஷன் 2021 எகிப்து அரசு சினாய் மலை பகுதியில சுற்றுலாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அதை மாடர்ன் ஆக்கிறதுக்காக கிரேட் டிரான்ஸ்பிகரேஷன் திட்டம்னு ஒரு பெரிய ஸ்கீமை தூக்கி பிடிச்சுது. கவர்மெண்டோட டார்கெட் என்னன்னா 2028க்குள்ள வருஷத்துக்கு 3 கோடி டூரிஸ்டுகளை வர வைக்கணும்னு. புதிய லக்ஸுரி ஹோட்டல்ஸ், இயற்கைக்கு ஏத்த தங்குமிடங்கள். செயின்ட் கேத்தரின் சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன ஏர்போர்ட்டை பெருசாக்குதல், புது ரோட்ஸ் போடுறது, முக்கியமா மோசே மலையோட உச்சிக்கு ஜபல் மூசா போறதுக்கு ஒரு கேபிள் கார் போடுறது. இந்த டெவலப்மெண்ட் திட்டம் பல தரப்புல இருந்தும் எதிர்ப்புக்குள்ளையும் சிக்கி இருக்கு. துயரத்தில் ஒரு சமூகம் ரொம்பவே கஷ்டப்படுறவங்க யாருன்னா செயின்ட் கேத்தரின் பாதுகாவலர்கள்னு சொல்ற ஜெபெலியா பழங்குடி சமூகம்தான். இவங்க பல நூற்றாண்டுகளா இந்த பகுதியில வாழ்ந்து வர்ற பெடோயின் மக்கள். இவங்களோட வாழ்க்கை முறை பாலைவனத்தோட பின்னி பிணைஞ்சது. புதுசா கட்டுறதுக்காக இந்த பழங்குடி மக்களோட வீடுகளும் டூரிஸ்ட் முகாம்களும் இடிச்சு தள்ளப்பட்டுச்சு. 2025 எகிப்து கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அதுல செயின்ட் கேத்தரின் மடாலயம் கவர்மெண்ட் நிலத்துல தான் இருக்குன்னும், அந்த நிலத்தை அந்த மடாலயம் பயன்படுத்த மட்டும்தான் உரிமை இருக்குன்னும் சொல்லுச்சு. இந்த தீர்ப்பு மடாலயத்தோட சொத்து உரிமைக்கே ஆபத்தா பார்க்கப்பட்டுச்சு. கிரேக்க நாட்டுல பயங்கர எதிர்ப்பை கிளப்புச்சு. ஏன்னா மடாலயம் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோட ரொம்ப ஆழமான தொடர்பு கொண்டது. கிரேக்க சர்ச்சோட தலைவரான பேராயர் ஐரோனிமோஸ் II மடாலயத்தோட சொத்துக்களை பறிமுதல் பண்றாங்க. இது ஆர்த்தடாக்ஸ் மற்றும் கிரேக்க பாரம்பரியத்துக்கு பெரிய அச்சுறுத்தல்னு சொல்லி பயங்கரமா கண்டிச்சாரு. மடாலயத்தோட நீண்ட கால பேராயர் டாமியானோஸ், இது எங்களுக்கு பெரிய அடி, அசிங்கமும் கூடன்னு சொல்லிட்டு தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சாரு. மக்களோட பதற்றத்தை தணிக்க எகிப்துக்கும் கிரீஸுக்கும் நடுவுல பெரிய பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மடாலயத்தோட கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் அடையாளம் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் கண்டிப்பா பாதுகாக்கப்படும்னு உறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் நம்ம பழங்கால பாரம்பரியத்தை பாதுகாக்கிற நிபுணர்களும் என்ன கவலைப்படுறாங்கன்னா, இந்த உலக பாரம்பரிய இடத்தோட அழகு மற்றும் அமைப்பை இந்த கட்டுமான வேலைகள் அழிச்சிடும் போல இருக்கு. அதனாலதான் 2023 யுனெஸ்கோ அமைப்பு எகிப்து அரசை பார்த்து கட்டுமானத்தை உடனே நிறுத்தி சொல்லி கேட்டுக்கிச்சு. ஆனா அந்த வேலைகள் இன்னும் முழுசா நடக்கலை. இந்த வருஷம் 2025 ஜூலை மாசம் உலக பாரம்பரிய கண்காணிப்பு அமைப்பு வேர்ல்ட் ஹெரிடேஜ் வாட்ச் மாதிரி நிறைய அமைப்புகள் இந்த இடத்தை ஆபத்தில் உள்ள உலக பாரம்பரிய தளங்கள் லிஸ்ட்ல சேர்க்கணும்னு சொல்லி யுனெஸ்கோவுக்கு லெட்டர் எழுதினாங்க.
சினாயில இப்படி நடக்கிறது ஒன்னும் புதுசு இல்ல. 1980கள் 90 ஷார்ம் எல் ஷேக் தாபா மாதிரி செங்கடல் கடற்கரை சுற்றுலா இடங்கள் உருவான போதும் இதே கதைதான். எகிப்திய பத்திரிகையாளர் மோகனத் சப்ரி என்ன சொல்றாருன்னா, பெடோயின்கள் தான் அந்த பகுதியோட உண்மையான ஆட்கள். அவங்கதான் வழிகாட்டிகளா வேலைக்காரங்களா இருந்தாங்க. ஆனா இந்த தொழில் சுற்றுலா வந்ததும் அவங்க மொத்தமா ஒதுக்கப்பட்டாங்க. மாதிரிதான் இந்த செயின்ட் கேத்தரின் திட்டமும் போகும்னு பயப்படுறாங்க. சினாய் மலையோட எதிர்காலம் ஒரு சிக்கலான நிலையில நிக்குது. எகிப்து அரசாங்கம் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னு நல்ல எண்ணத்துல தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கலாம். ஆனா இந்த இலக்கை அடையிற வழிதான் ரொம்ப தவறானதா இருக்குன்னு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. ஒரு நிலைத்த நியாயமான எதிர்காலம் வேணும்னா இந்த கீழே உள்ள விஷயங்கள் ரொம்ப அவசியம். யுனெஸ்கோ வழிகாட்டுதலை பின்பற்றணும். எகிப்து அரசாங்கம் யுனெஸ்கோ சொன்னபடி ஒரு முழுமையான பாதிப்பு மதிப்பீடு செஞ்சு தளத்தோட உலக பாரம்பரிய மதிப்பை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும். சொகுசு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாரம்பரியம், இயற்கை, உள்ளூர் கலாச்சாரத்தை மையமா வெச்ச சுற்றுலாவுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கணும். இது இந்த பகுதியோட தனித்துவத்தை பாதுகாக்கும், அதே சமயம் உள்ளூர் மக்களுக்கு நீண்ட காலத்துக்கு பொருளாதார பலன்களையும் கொடுக்கும். சினாய் மலை வரலாறு, நம்பிக்கை, மனித அனுபவத்தோட ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம். இது மோசேயையும் சந்நியாசிகளையும் பெடோயின் மக்களையும் சேர்த்து கோடிக்கணக்கான பேரோட நம்பிக்கையையும் பயணங்களையும் பார்த்திருக்கு. ஆனா இந்த பெரிய மாற்றத் திட்டம் இந்த இடத்தோட தோற்றத்தை மட்டும் இல்லாம இந்த நுணுக்கமான ஆன்மீக கலாச்சார பிணைப்பையும் மாத்திடும்னு பயமுறுத்துது. எகிப்துக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, அவங்களோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் உலகத்தோட மிக பழமையான மத ஒற்றுமை, பழங்குடி வாழ்வாதாரத்தோட அடையாளமான இந்த இடத்தோட புனிதத்தன்மை, ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறதுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை பேண்றதுதான். சினாய் மலையில நடக்கிற இந்த சண்டை உலகத்துல எல்லா இடங்கள்லையும் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல இருக்கிற பெரிய சவால்தான். கடைசியில இந்த மலையோட எதிர்காலம் நம்ம பொருளாதார லாபத்துக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்கிறோமா, இல்ல பாரம்பரியம், நம்பிக்கை, சமூக நீதிங்கிற ஆழமான மதிப்புகளை பாதுகாக்கிறோமாங்கிறதை பொறுத்துதான் இருக்கு. செயின்ட் கேத்தரின் மடாலயம் 1500 வருஷமா நிக்குது. ஆனா இப்போ நடக்கிற மாற்றங்கள் அதோட சுத்தி இருக்கிற சூழலையும் கலாச்சாரத்தையும் நிரந்தரமா மாத்திடும்னு பயம் இருக்கு. இந்த புனித பூமியோட விதி என்ன ஆகுதுன்னு உலகம் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.